ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், தீபாவளி பட்ஜெட் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பண்டிகை. நம்ம அன்றைக்கி வந்து நல்லா செலவு பண்ணுற மாதிரி வரும். குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக நிறைய திங்ஸ் வாங்கி தர மாதிரி வரும். அதனால் கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நம்ம பட்ஜெட் போடணும். இந்த வருஷம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31, 2024 வியாழக்கிழமை வருது. மந்த் எண்டு கடைசி 31 அன்றைக்கி தான் வருது. மந்த் எண்டு வரதுனால எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்னென்ன போடணும், அது இல்லாமல் என்னென்ன திங்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து மந்த் எண்டில் வந்து வருது. அதனால் 2 months பிஃபோரே நம்ம பிளான் பண்ணால் கொஞ்சமாச்சு நம்மளோட பேர்டனை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் வந்து என்னென்ன திங்ஸ் வாங்க போகிறீங்கன்னு நோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு. வீட்டில் மினிமம் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 1000 rupees ஆச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா 4000 rupees வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. 4000 வந்து பெரியவங்க 2 பேர், சின்ன பசங்க 2 பேர். ஃபஸ்ட்டு வந்து சின்ன பசங்க 2 பேருக்கும் வந்து நீங்கள் வந்து இப்போயே நீங்கள் வந்து இந்த மாதம் சேலரியிலே நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்டன் இருக்காது. நீங்கள் அதுக்கு 4000 வந்து 2000 நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க. 2000 பிளான் பண்ணிங்கன்னா பசங்க 2 பேருக்கும் வந்து நீங்கள் இந்த மந்த்தே வாங்கிடுங்க. இல்லை நீங்கள் நல்லா ப்ரீப்ரிப்பராக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஆச்சு, நான் இந்த வீடியோ நான் லேட்டாக தான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆடி மாதத்துலேயே வந்து ட்ரெஸ்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆடி ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். வந்து கடைசி நேரத்தில் வந்து கையிலேருந்து நிறைய காசு போகிற மாதிரி இருக்காது. நீங்கள் பிஃபோரே வாங்கி வச்சுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, ஆடி மந்த்தே வாங்கிடுங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மந்த்தே வாங்கிட்டிங்கன்னா பசங்க ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு நம்ம வாங்கிட்டாவே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தலைவலி இருக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து வாங்கணுன்ட்டு பசங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் அவங்களுக்கு பெரியவங்க நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க. இந்த மந்த்து சேலரியில் வந்து 2000 rupees எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி பட்டாசு வந்து ஒரு மாதம் பிஃபோராகவே ஏன் வாங்கணும்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்டாசு வாங்குறதா இருந்துச்சுன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சிவகாசியில் தான் இப்போல்லாம் போடுறீங்க. சிவகாசியில் வாங்கிடுறாங்க. அவங்களே ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணிலாம் கொடுத்துட்றாங்க. சிவகாசியில் வாங்குறது மினிமம் ஒரு 2000 ஆச்சு வாங்குற மாதிரி வரும். ஒரு பாக்ஸு அந்த மாதிரி நம்ம கேட்குற ஐட்டம்ஸு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் இப்போயே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து ஸ்டாக் அவுட் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது இல்லாமல் எல்லா ஐட்டமும் இருக்கும். நீங்கள் கேட்குறத வந்து அவங்க பேக்கிங் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து அக்டோபருக்கு எண்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ ஒரு மாதம் முன்னாடி வாங்குறதுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக தெரியும். அவங்க ஒரு மாதம் கழிச்சு வாங்கினா ப்ரைஸும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கொரியர் வர டிலே ஆகிடுச்சுன்னா அது ஒரு கஷ்டம். கொரியர் சார்ஜஸ் வந்து அதிகம் பண்ணிவிடுவாங்க சிவகாசிலேருந்து இங்கே வர்றதுக்கு. அதையும் நீங்கள் பார்த்துக்கும். அது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஆர்டர்ஸில் வந்து ப்ராடக்ட் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா டைம் அந்த கடைசி டைமில் நீங்கள் புக் பண்ணுறதுனால வந்து ப்ராடக்ட்டை மாற்றி வச்சுட்டாலும் நம்ம ரிட்டர்னும் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் கேட்கவும் முடியாது. ஏன்னா வந்தது வந்து வெடிச்சு தான் ஆகணும். அதனால் சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதம் பிஃபோரே வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க. 1 month பிஃபோர் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கிராக்கர்ஸும் வந்து வாங்கி வீட்டில் வச்சிடலாம். இது ஒரு கடைசி நேரத்தில் வர பர்டன் வராது. இந்த குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ்ஸும் இந்த கிராக்கர்ஸும் 1 month பிஃபோரே பார்த்து வாங்கிடுங்க. ஸ்வீட்டுக்கு கண்டிப்பாக செலவாகும். ஒரு வீட்டில் ஒரு மாதிரி நான் 1000 rupees சொல்லியிருக்கேன். 1000 rupees ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதேமாதிரி ஃபுட் வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் நான்வெஜ் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அது இல்லாமல் ஸ்வீட்ஸு, பலகாரம் அதெல்லாம் கூட செய்வாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபுட்ஸ்க்கு சில பேர் வீட்டில் நோன்பு இருக்கும், முறுக்கு, அதிரசம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட செய்வாங்க. மளிகை சாமான், க்ராசரி லிஸ்ட்டும் கொஞ்சம் கூட வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து சில பேர் வந்து கோல்டு வாங்குவாங்க. அப்படி வாங்கலைன்னா இந்த வருஷத்தில் இருந்தாச்சும் வாங்க பாருங்கள். 1 கிராம் காயினாச்சும் வாங்க பாருங்கள். 7000 rupees வந்து 1 கிராம் காயினாச்சும் வரும். அந்த காயினாச்சும் வாங்க. வருஷத்துக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கோல்டு வாங்கினா கூட வருஷம் சேர்த்தா கூட ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு நல்ல கிராம்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம். இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் சேமிச்சுட்டு வர பிளான் தான் இது. இதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த முறையிலலாம் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உண்டியல் வந்து கண்டிப்பாக உண்டியல் வச்சு சேருங்க. பண்டு வந்து போடுங்க. நிறைய பேர் வந்து பண்டு போடுவாங்க. தீபாவளி பண்டு, பொங்கல் பண்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நான் பண்டுலாம் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து நான் எல்லா வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பண்டு வீடியோ வந்து நான் வந்து எனக்கு இன்னும் கையில் வரல. வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். போனஸ் வந்து கம்பல்சரியாக எல்லாமே வந்து வேலைக்கு போகிறவங்க போனஸ் வந்து தீபாவளிக்குன்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த தீபாவளி போனஸை வந்து வீண் செலவு பண்ணாமல் அந்த தீபாவளி போனஸ் வந்து இந்த கோல்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 1 month சேலரியாச்சும் கொடுப்பாங்க. அந்த 1 month சேலரியில் நீங்கள் 1 கிராம் காயினாச்சும் வாங்கணும்னு பிளான் பண்ணி மீதி இதர செலவு வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு,
இந்த க்ராசரி ஸ்வீட்ஸு அந்த மாதிரி வாங்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் மொத்தமாக போனஸ் வந்து நம்ம காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு போனஸை வந்து இந்த கோல்டு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து செலவாக நம்ம எடுத்துகிட்டு போகாமல் சேவிங்ஸ் தான் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து போனஸை வந்து பிளான் பண்ணி கோல்டாக போயிடுங்க. மீதியெல்லாம் வந்து மந்த் ஆன் மந்த் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பண்டுங்கள்லாம் போடுங்க. நான் எந்தெந்த பண்டு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ட்ரெஸ்ஸுங்களுக்கே பண்டு போடுவாங்க. நான் இதை பற்றினா அடுத்தது வந்து லாங்காகவே நான் இந்த வீடியோ போடுறேன். ட்ரெஸ் பண்டு போடுவாங்க. மாதம் மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிட்டே வருவாங்க. நம்ம போயிட்டு தீபாவளி அப்போ போயிட்டு ட்ரெஸ் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து சென்னையில் இருக்கிற கடைகளில் தான் இது. இதை பற்றி வந்து நான் வேணால் நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ட்ரெஸ்க்காக நீங்கள் ஒரு பண்டு மாதம் மாதம் கட்டுறது வந்து நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். ட்ரெஸ் பண்டு போட்டுக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா வந்து மளிகை சாமான் பண்டு போட்டுக்கலாம். மளிகை சாமான் பண்டு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அந்த மாதம் மளிகை சாமான் க்ராசரி வாங்குறது வந்து நமக்கு வந்து அந்த காசு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ராசரி லிஸ்ட் பண்ணி க்ராசரி நம்ம வாங்குறத வந்து இது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த க்ராசரியை. அப்போ அந்த காசு நமக்கு மிச்சம். இது மந்த் ஆன் மந்த் கட்டுறதுனால இந்த க்ராசரி வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். நீங்கள் க்ராசரி பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பட்டாசு பண்டு போடுவாங்க. பட்டாசு பண்டை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பட்டாசு பண்டு தான் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நான் சொல்கிற இதர செலவெல்லாம் வந்து நமக்கு மிச்சமாகும். பட்டாசு பண்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோல்டு சில்வர் அந்த மாதிரி சீட்டுக்கு கூட நம்ம வந்து பண்டுங்க இருக்குது. இதெல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ எல்லாமே வந்து லாங்காக போடுறேன். தனியாக ஒரு டெடிக்கேட்டாக கூட போடுறேன். நான் இந்த பண்டெல்லாம் போடுறத பற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்ச நம்பகத்தனமான ஆளுங்கக்கிட்ட போடுங்க. நான் போடுறேன் நீ போடுறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் போய் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். தீபாவளிக்கு நீங்கள் இப்படி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நல்ல தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியும். காசுங்களையும் உங்களால் மிச்சம் பண்ண முடியும். கோல்டு சேவிங்ஸ் பண்ணவும் முடியும். கிராக்கர்ஸ் ஸ்வீட்டு பசங்களுக்கும் நல்லா வந்து ஹாப்பியாக வந்து இந்த தீபாவளி உங்களால் செலிப்ரேட் பண்ண முடியும். கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க. நான் 2 மந்த்ஸ் சொன்னதில் ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதம் வாங்குகிறோமோ அதெல்லாம் இந்த மாதம் வாங்கிடுங்க. நெக்ஸ்ட் மந்த்து வந்து வாங்க வேண்டியதை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31 நம்மக்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டிங்கன்னா நவம்பர் மந்த் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு இஎம்ஐ வரும், லோன் எதனா வரும். எல்லாமே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி 1 to 5 டேட்டில் வந்து நமக்கு எல்லாமே வரும். அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து கையில் காசு இல்லாமல் வந்து கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் பிளான் பண்ணுறத வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்த்து பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து லேட்டாக தான் போட்டேன். நீங்கள் வந்து லாஸ்ட் மந்த்தே நீங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 2 மாதம் பிஃபோரே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அக்டோபர் மந்த் வர சேலரியை நீங்கள் அப்படியே வந்து மந்த் எண்டுனால நவம்பருக்கு கேரி ஃபார்வர்ட் வந்து கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இஎம்ஐ லோனு அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கலாம். கம்பெனிங்களை போனஸ் தருவாங்க. அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் வாங்குங்க. அப்படின்னா வீட்டுக்கு வந்து தேவையான எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த ஃபர்னிச்சர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இல்லை டிவி வாங்கணும், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி எந்த ஐட்டம் நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்களோ அந்த பொருட்களை வாங்கலாம். ஏன்னா சேவிங்ஸ் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த போனஸ் எல்லாம் கூட யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் இந்த டேட்டில் வரும் தீபாவளின்னு தெரிஞ்சிடுச்சு. போனஸும் வரும். அப்போ வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி கூட நீங்கள் இது மாதிரி வாங்கலாம். தேவையில்லாமல் வந்து ஃபர்னிச்சருக்குலாம் இஎம்ஐலாம் போட்டு அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட நீங்கள் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் வந்து தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு நான் காடை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.